ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சுவையான எக் பாஸ்தா எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி தண்ணியை காய வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்குறனால பாஸ்தா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். ஒரு 10 நிமிஷம் போல் பாஸ்தா வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எக் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்குறப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வேகமாக வதங்கிடும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸை மட்டும் தனியாக வேக வச்சு கூட இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிடுச்சு. தண்ணி கூட கொஞ்சம் இருக்குது. ஃபுல் தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி ஃபுல்லாக வற்றணும். அப்போ தான் நம்ம முட்டை சேர்க்குறப்ப ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சைடில் வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பக்கமாக தள்ளி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்த்து வதக்க போகிறேன். அது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதிலே நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டையை இந்த மாதிரி தனியாக குக் பண்ணுறதுனால முட்டை நல்லா வேகமாக குக் ஆகிரும். நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தனியாக குக் ஆனதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிறனால கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. ஈரப்பதம் இல்லாததுக்கப்புறமா பாஸ்தாவை சேர்க்கணும். நல்லா வதங்கிருச்சு, கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மெத்தடில் செய்கிறனால பாஸ்தாவில் கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல் இருக்கவே இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.